வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தினா, கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். திடீர்னு நல்லா இருக்கிறவன் நல்லா இருக்கானே! இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு நெறைய பேத்துக்கு ஒரு மனதுல ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. நீதி நேர்மையா இருந்தா வாழ்க்கையில கஷ்டம் தான் படணுமா? குறுக்கு போனா தான் ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி நெறைய எண்ணங்கள் இந்த பிராக்டிகலா எல்லா மனசுலயும் தோண்டிட்டு இருக்கு. ஏன் நம்மளும் கஷ்டப்படணும்? நம்மளும் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாமே! அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் பொதுவா ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலயும் ஓடுறது சகஜம்தான். எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் யாரோட கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேத்துக்கு ஒரே வயசு. அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. ஒருத்தருக்கு இப்போ மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேத்துக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான். 2 பேருமே டிகிரி ஹோல்டர் தான். 2 பேர் சம்பாதிக்க எப்படின்னு கேட்டா, ஏவ காட்டிலும் பி கம்மியா சம்பாதிக்கிறார். ஏ நல்லா அதிகமா சம்பாதிக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2 பேத்துக்கும் ஒரே படிப்பு தான். ஒரே ஸ்டேட்டஸ் தான். 2 பேரும் ஒரே கம்பெனிலே வேலை பார்க்குறாங்க. ஒரே கம்பெனியில வேலை பார்த்தாலும், ஏ அதிகமா ஏர்ன் பண்றாரு. அவருக்கு நல்ல ரெமுனரேஷன் எல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு. பி குறைவாக இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே படிப்பு, ஒரே கம்பெனியில வேலை அப்படின்னு இருந்தாலுமே, இருவரும் பிறந்த ஜாதக அமைப்பு அப்படின்னு ஒரே வயசா இருக்கலாம். ஆனா, இவர் பிறந்த ஊர் வேற, அவர் பிறந்த ஊர் வேற. அப்படிங்கும் பொழுது, கிரகங்கள் மாறி வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ராசிகள் ஒரே மாதிரி இருந்தாலுமே, அவங்க பிறந்த நேரத்து ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. 2வது பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது லக்னம், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. வாழ்க்கையில பெருமளவு போராட்டத்தை தான் சந்திருக்கேன். அப்போ ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியம் அப்படிங்கிறது முன்னோர்கள் இருந்து வர்றது. அவங்க தலைமுறையில முன்னோர்கள் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, அதனுடைய தாக்கம் குழந்தைகள் ஜீன்ல வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரையும் யாரு கூட கம்பேரே பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி திறமை வாய்ந்தவர்கள். உங்கள திறமைய என்ன வளர்த்துக்கணும் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அவன காட்டிலும் நம்ம இல்லையேங்கிற ஆதங்கமோ, வருத்தமோ படக்கூடாது. எல்லாத்தினாலும் எல்லாருமே முடியும். நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட என்ன டிராபேக் இருக்கு? ஒரு விஷயத்த ஜெயிக்கிறதுக்கு என்ன குறைபாடு இருக்கு? அந்த குறைபாட எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும்? அதுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணணும்? என்னென்ன அவாய்ட் பண்ணணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே, நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். ஆக, தகுதியை வளர்த்து கொள்வதுதான் ஜெயிப்பதற்கு ஒரே வழி. மற்றபடி யாரையும் யாரு கூடயும் கம்பேர் பண்ணி பிரச்சனையில் நம்ம வாலண்டியரா இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. பொதுவா ஜாதகம் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது லக்னம், லக்னாதிபதி கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கு, என்ன கிரகம் பார்த்துருக்கு, இதை பொறுத்து பலன்கள் டோட்டலா வேறுபடும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். நன்றி, வணக்கம்.